அவரே நொந்து போனார். மாட்டு வண்டிக்கும் விபத்து நடந்துச்சா? கிடையாது. சைக்கிளும் முட்டி 2 பேர் செத்தாங்களா? கிடையாது. இன்னைக்கு அதிகமாக விபத்து நடக்கிறது எதுலன்னா 2 வீலர் தான். ஏன் விபத்து நடக்குது? டிவிஜி வீட்டில் போன ஆளுங்க அவ்வளோ விபத்து நடக்காதுப்பா. அந்த டிவிஜி வீட்டு போகிறதுக்கே 1 வாரம் ஆகும். வீட்டு வேறுனா சைலன்ஸில் புகை கக்கும். அதுலேயும் டிவிஜி வீட்டில் கனமான பொம்பளையை கொண்டு போனான்னா செத்தேன். கிரிச்சு பிடிச்சா வீட்டு வேறுனா வீலுலாம் பெண்டு ஆடும். வேகத்தடையில் ஏற்றுவேன், பொண்டாட்டி ஒரு பக்கம் விழுந்து கிரிச்சு பிடிச்சி சுற்றி. இப்போ கல்யாணம் பண்ண ஆணுக்கும் பெண்ணுக்கும் வண்டி கொண்டு வந்திருக்காங்க. வண்டி பார்த்தா இந்த தண்டி நிற்குது. டயரு டிராக்டர் டயர் மாதிரி. ஏறி உட்காந்தோடனே திருகிறேன். இங்கிட்டு பார்த்தா பொண்டாட்டி சால் சுற்றி அந்த பிள்ளை செருப்புட்டு அடிச்சு. அதில் வேமா மறுவீடு போயிருக்காங்க. சொல்லியிருக்கேன், பிரியா வண்டியில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. அது கரு புருன்னு கிளம்பியிருக்கேன். நத்தம் வேகத்தடையை தாண்டும் போது பொண்டாட்டி விழுந்துருச்சு. மதுரையில் போய் கால் பண்ணியிருக்கேன் அழகர் கோயில்கிட்ட. என்ன காணா? மயத்தை புடுங்க காணா. நான் இங்கே விழுந்து செப்ப இறங்கி போய் அப்போலோட அடக்கணும். முண்டா பழைய மரியாதையை வந்து உன் தாலியை வாங்கிட்டு போ, உன் ஈரோ கொலையை அத்து புரிய வேண்டும். எந்த அளவுக்கு பூரா காதல் செய்யுங்க. ஆளுக்கு கடமாடு மாதிரி செய்யுங்க. யாரு கேட்டா? காதல் செய்கிற ஆளுங்க வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு போன்னு பேசு, இல்லை ஊர் கல்யாணத்தில் பேசு, ஊர் எல்லையில் போய் பேசு. வெளியே இருக்க இடத்துல என்னடா உனக்கு போகணும்? எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆளை காளிவனை தெரிஞ்சாங்க. வெளியே இருக்க இடத்துல ஒரு பெருசு பக்கத்து சீமக்கரவை தூரில் உட்காந்துக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு வெளியே இருந்திருக்கார். இவருக்கு பக்கத்தூரில் இருந்து ஒரு பையன் ஃபோன் அடித்து லவ்வரை சொல்லியிருக்கேன், பிரித்தி ஒரு முத்தம் கொடுறான்னு இருக்கேன். அது சப்புன்னு கொடுத்துருக்கு. இவனும் இந்த பெரியவர் பார்த்துருக்காரு, பண்ணி வந்துருச்சோ அப்படின்னு. கடைசி வரைக்கும் வெளியே இருக்காமே வீட்டுக்கு திணறிக்கிட்டு வர வைக்கலாமாடா? இந்த கொடுமையை கண்டமா? லவ்வரு போன் அடிக்கும் போது உலகத்தை மறப்பேன். என் தங்கண்டுவேன், புச்சுக்குட்டின்டுவேன், உன் கோமியத்தை என் தலையில் தொளிப்பேன்டுவேன், ஓ எச்சியை நக்கிக்கிட்டே கஞ்சி குடிப்போன்ட்டுவேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1 வாரம் பார்த்தா பொண்டாட்டியை விட்டு விலக மாட்டோம். அது காப்பி ஓட்டுச்சுன்னா இவன் சிலிண்டரை திரிக்கிட்டே நிற்பேன். சொல்லுவேன், நீ குளிக்கும் போது நான் தான் சோப்பு போடுவேன், உன் நைட்டியை நான் தான் துவைப்பேன், பாவாடையை நான் தான் துவைப்பேன். அது என்ன பத்தா ராசம்? என் அத்தான், என் புச்சு, என் தங்கம் சோறை போட்டு ஊட்டுவேன். 1 வாய் சாப்பிட்ற வேணாம் என் சொல்லம்ல, நீ சாப்பிடாட்ட நான் சாப்பிட மாட்டேன். இந்த 1 வாரந்தே இந்த சந்தோஷம். ஒரு 3 மாதம் போச்சுன்னா சோறு ஓடுனா போடுவோம்ல, என்ன போட்டு தின்னு, என்ன குழம்பு வச்சிருக்க, என்ன குழம்பு வச்சா சலுப்பிடுவேன். இதுதான். ஆனால் உண்மையான அன்பு, ஒரே மாதிரி அன்பு இருந்தால் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ நிறைய ஆம்பளை பயலுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஆண்கள் தமிழகத்திலே பெருத்து விட்டோம், பெண்கள் குறைஞ்சிருச்சு. அதனால 37 வயசு 40 வயசு கல்யாணம் பண்ண ஆம்பளைலாம் இருக்கியே, அப்படி தேடி பிடிச்சி ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிற பெண்கள் எல்லாம் போனோமா ஏதோ கொஞ்சம் அசந்த நேரத்தில் அந்த கட்டி வச்சிருக்க வாழைக்காயில் 2 புடிங்கிட்டு வந்து வதக்கி திண்டமான்னு இருக்கணும். அதை பிச்சுட்டு வந்துடுதுங்க. அவன் 37 வயசுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை கட்டின பண்ணி இந்த 2 பொம்பளையை உட்காந்துக்கிட்டு நல்ல அவங்க ஆத்தா அப்பானும் அலையாத இடம் இல்லை, கிறகா நல்லா இருக்கணும். 7 வருஷமாக தேடினாங்க, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஏக்கா மசுறு காணாது, ஏன் அந்த மசுரை வச்சு கேரளாவுக்கு கரண்ட் இருக்க போறியா? உண்மையிலே பெண்களுக்கு அழகு வந்து முடிதேன். கம்மா கரம்பையை ஆவாரங்குளையும் சேர்த்துச்சு எங்கள் அப்பத்தா. அன்னைக்கு விளக்கமாறு வாங்க மாட்டார் எங்கள் ஐயா. எங்கள் அப்பத்தா தலையை வச்சுட்டு போகும்போது மசத்துலேயே குப்பையை கொண்டு போயிடும், அங்கிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே குப்பையை கொண்டு வந்துடும். இன்னைக்கு
கட்டில் படுத்துருக்க பொண்டாட்டியை முடியை பிடிச்சி இழுக்கிறேன், முடி கையில் வருது. என்னென்னு கேட்டால் ஒட்டு மசு. பியூட்டி பார்லர் போகிறீங்க எல்லாரும், பியூட்டி பார்லர் போய் இந்த புருவத்தை ரெடி பண்ணுறதுக்கு 700 ரூபா, மசுரை நீட் பண்ணுறதுக்கு 3000 ரூபா. என்னத்தை கண்டா காலங்கள் அதை நோக்கி ஓடுது. எல்லாரும் சீரியல் பாருங்கத்தான். சீரியல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ஏற்றி விடுறாங்களாம். வீட்டில் படுத்துக்கிட்டு சீரியலை பாரு. 100 நாள் வேலைக்கு போய் சிப்பிங் கயிறும் தட்டாங்க தாயம் விளையாடு, எல்லாமே நல்லா இருக்கும். சீரியல் பார்க்க வேணாம்னு சொல்லலை. நாடகமோ எந்த கலையாக இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். அதிலே கிறுக்காக வெறி கொண்டு தெரியக்கூடாது. நம்ம குடும்பம் அவசியம். நம்ம உழைச்சாத்தேன் நமக்கு சாப்பாடு. யாரை நம்பியும் யாரும் கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே தன்னம்பிக்கையோடு வாழுங்கள், தர்மம் செய்யுங்கள். தர்மம் தலையார். இந்த கைதட்டின ஆளுக செய்வாக போல மற்ற ஆளுகளும் செய்விய. இது வெளிக்காட்டுறது கிடையாது. அதானே ஒரு பாட்டை பாடிடுவோம். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து அரசாங்க வேலையெல்லாம் கிடச்சி உலக நாட்டுக்கே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்பில் பிறந்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனால் அப்துல் கலாம் ஐயா நல்ல மனுஷன், முதல்ல செத்துட்டார். இப்போ இருந்தால் நம்மளே கெடுத்திருப்போம். அவர் ஒரு எந்த நிகழ்ச்சிக்கும் சாதி மதம் பார்க்காம வரக்கூடியவர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பார்க்க மாட்டார். சின்ன குழந்தை கூப்பிட்டு கேள்வி கேட்டாலும் நின்று பதில் சொல்லக்கூடிய அந்த நல்ல மனுஷன். வேணா எனக்கு தடுமை முடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். சரி, சாமியை அழைக்க போறேன். இங்கே பஞ்சயம்பட்டியிலே ஆதி காலம், நம்ம ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த சாமி இங்கே இருக்கக்கூடிய இந்த செம்பாய் அம்மை, அரியநாச்சி அம்மை, வடக்கத்தி கருப்பசாமி, வெள்ளியார் சாமி, வெங்கலநாச்சி, இந்த முத்துமாரி சாமி, 18ஆம் படி பெரிய கருப்பு பாண்டிமுனி. நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த மேடைக்கும் எந்த ஊருக்கு நான் இருக்கண்டான்னு முன்னாடி நிற்கக்கூடிய, நான் அன்னிதினமும் வணங்கக்கூடிய, 600 வருஷம் உனக்கு உடமரந்தான் படுக்க, 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வரைக்கும் வத்தலை, என்னை நாடு பூரா பேர் வாங்க வச்ச என் கலிஜரி காளிமுனி ஐயா சாமி இருக்கு. எக்கோவை சிங்கா அல்லோ அல்லோ சேது 14 சேது 14 ஏன் பொல்லாத சிவகங்கை நாடு 5 ஜட பரஜீவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமை புழுதி வரக்குதுடா அந்த சீமையில் என் சிவகங்கை சீமையை கட்டியாண்ட சாமி என் வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் இந்த பஞ்சயம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி செம்பாயம்மனையும் இந்த அரியநாச்சியும் கூட்டிக்கிட்டு பாட்டேன் புட்டேன் காலத்தில் ஆண்ட சாமி நாங்க வீரம் குறையலே இந்த மக்களை நாங்க காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரி அடந்த முடியழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினவனப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையங்கு புட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. ஆதி நலையில இந்த பஞ்சயம்பட்டியில நம்ம கிளவி வாழையில 12 வருஷம் நட்ட வட்டாரம் பஞ்சம் போகுது கண்ணப்ப நாடு பெரும் பஞ்சம் அடையுது குடிக்க ஊரலில்லே. பஞ்சயம்பட்டியில முப்பாட்டு ஆண்ட காலத்தில் உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே
பிறப்ப நல்லா பிறங்கோடி ஏக்குறேன். பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம்